அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு செட் எக்ஸாம் 2018 லீனியர் அல்ஜிப்ரா டாப்பிக்ல இருந்து கேட்ட 2 கொஸ்டினோட ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். திஸ் இஸ் ப்ரொஃபசர் சுரேஷ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஏஎம் ஆஃப் ஐகன் வேல்யூ ஆஃப் த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் லேம்டா ஈக்குவல் டு 1 இஸ் ஏஎம் அப்படின்னா அல்ஜிப்ரைக் மல்டிபிளிசிட்டி. இந்த மேட்ரிக்ஸுக்கு லேம்டா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஐகன் வேல்யூவோட அல்ஜிப்ரைக் மல்டிபிளிசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸுக்கு ஐகன் வேல்யூஸ் வந்து அதோட டயகனல் என்ட்ரிஸ். அப்போ இதோட டயகனல் என்ட்ரிஸ் நமக்கு என்னென்ன இருக்குன்னா 1 -1 1. அப்போ இந்த 3 தான் நமக்கு வந்து ஐகன் வேல்யூஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐகன் வேல்யூஸ் வந்து 1 -1 1. ஏஎம் அப்படின்னா என்னன்னா இந்த ஐகன் வேல்யூ எத்தனை தடவை வந்திருக்கு, ஏன்னா ஒன்றுங்கிறத பர்டிகுலராக கொடுத்துட்டாங்க. இப்போ 1 வந்து எத்தனை தடவை வந்திருக்குன்னா 2 டைம்ஸ் வந்திருக்கு. 1 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ ஏஎம் வந்து 2. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 1. செகண்ட் கொஸ்டின், இதுவும் 2018 கேட்ட கொஸ்டின் தான். இஃப் t from Rn to Rn is 1 to 1, then rank of t equal to. இங்கே t அப்படிங்கிறது ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். Rnலேருந்து Rnக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ ரேங்க் ஆஃப் t வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 1 to 1 அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு இமீடியட்டாக என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் tங்கிறது 1 to 1 இருந்தால் அதோட நல்லிட்டி வந்து 0. அதாவது 0 மட்டும்தான் 0க்கு மேப் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நல்லிட்டி வந்து 0 ஆயிரும். இப்போ நல்லிட்டி ஆஃப் டி, நல்லிட்டிங்கிறத நான் இந்த மாதிரி ஈட்டா ஆஃப் டின்னு எழுதுறேன். நல்லிட்டி ஆஃப் டி ஈக்குவல் டு 0. இப்போ நல்லிட்டி ஆஃப் டிலேருந்து ரேங்க் ஆஃப் டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ரேங்க் நல்லிட்டி தியரம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம் அது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, ரேங்க் ஆஃப் டியை நான் ரோன்னு எழுதுறேன். ரேங்க் ஆஃப் டி ப்ளஸ் நல்லிட்டி ஆஃப் டி ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் டொமைன். நான் கோடொமைன் மாற்றி எழுதக்கூடாது, அதுக்காக நான் சொல்கிறேன். டைமென்ஷன் ஆஃப் டொமைன். இங்கே டொமைன் வந்து என்னென்னா ஆர்என். இந்த கொஸ்டினை பொறுத்தவரை 2 சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துடும். அப்போ ரேங்க் ஆஃப் டி தான் நமக்கு வேணும், அதை நான் அப்படி வச்சுக்கிறேன். ரேங்க் ஆஃப் டி ஈக்குவல் ப்ளஸ் நல்லிட்டி ஆஃப் டி 0 ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் ஆர்என். ஆர்என்னா டைமென்ஷன் வந்து என். அப்போ நமக்கு ரேங்க் ஆஃப் டி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு வந்தோம்னா என். ரேங்க் ஆஃப் டி ஈக்குவல் டு என் அப்படின்னு எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் 3ல இருக்குது. இதான் வந்து நம்ம அகாடமியில் இந்த கோர்சஸுக்கெலாம் கிளாஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். வில்லிங்காக இருக்கவங்க ஜாயின் பண்ணலாம். டிஎஸ்ஆர் நெட்டு, டிஎன் செட், கேட், யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர், டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிஆர்பி எஸ்சிஆர்டி லெக்சரர், இதுக்கெலாம் வந்து கிளாஸ் எடுத்துருக்கோம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி வந்து ஆப்ஷனல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க யூஜிசியிலேருந்து. அப்படின்னாலும் பிஹெச்டி இருந்தால் இப்போதைக்கு நெட்டு செட் இல்லாமல் பிஹெச்டி இருந்தாலும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எலிஜிபிள் தான். பட் இருந்தாலும் இந்த நியூஸ் வந்தவுடனே நிறைய மீடியா வந்து அதை மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நெட்டு செட்டு கண்டிப்பாக வேணும், பிஹெச்டி வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்லாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க. பட் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் இப்போதைக்கு. பட் நெட் ஆர் செட் வந்து நம்ம குவாலிஃபைடாக வச்சுக்கிட்டோன்னா நல்லது. ஏன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது மறுபடியும் ரூல்ஸ் ஏதாவது மாற்றுறாங்க அப்படின்னா அப்போ நம்ம பதட்டம் அடைய வேண்டியதில்லை. நெட்டு செட் இல்லாமல் பிஹெச்டி மட்டும் இருக்கவங்களும் பதட்டப்பட வேண்டியதில்லை. மற்றவங்களுமே நெட்டு செட்டு ஆர் பிஹெச்டி பர்டிகுலராக நெட் அண்ட் செட் வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.